வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கு நாங்கள் எம்மிக்குட்டி சேனலில் வாழைப்பூ வடை எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முதல் எங்களுடைய எம்மிக்குட்டி சேனலை முதல் முறையாக பார்க்கும் நண்பர்கள் இந்த வீடியோக்குள்ளே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் செய்கிறதோட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் செய்து ஆல் என்றதை செலக்ட் செய்து கொள்ளுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் காணக்கூடியதாக இருக்கும். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துவிட்டு உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோக்குள்ள இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ நாங்கள் இந்த வாழைப்பூ வடை எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இதற்கு தேவையான பொருட்கள்: வாழைப்பூ 1, கடலைப்பருப்பு 250 கிராம், ஒரு பெரிய வெங்காயம், வெள்ளைப்பூடு 4 பல், இஞ்சி சிறுதுண்டு, கறிவேப்பிலை சிறிதளவு, செத்தல் மிளகாய் 3, பச்சை மிளகாய் 3, பெருஞ்சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. இப்போ நாங்கள் இந்த ஊற வச்சு எடுத்த கடலை பருப்பை மிக்சி ஜாரில் போட்டு ஒரு சுற்றி எடுப்போம். நல்லா அரைக்க தேவையில்லை. அதோட நாங்கள் இஞ்சி துண்டுகளையும் சேர்த்து ஒரு சுற்றி எடுத்துட்டு வருவோம். இப்போ இப்படி அரைச்சா போதுமானதாக இருக்கும். பார்த்தீங்கன்னாலே தெரியும், கொரகொரப்பாக அரைச்சிருக்கிறோம். அதில் சிறிதளவு கடலை எடுத்து வேறு வச்சிருக்கிறோம். இப்போ இந்த அரைச்ச அந்த விழுதோட இப்போ நாங்கள் வெட்டி வச்சிருக்கிற வாழைப்பூ சிறிதாக அரிந்து வைத்திருக்கிறோம். இதை நாங்கள் வாழை பொத்தி என்று சொல்லுவோம் எங்களோட ஊரிலே. பனானா ப்ளூசம் அதை நல்ல சிறு சுண்டுதலாக கட் பண்ணி அதை அந்த கலவையிலே சேர்த்திருக்கிறோம். அதோடு அரிந்து வைத்திருக்கின்ற வெங்காயத்தை சேர்த்துக்கொள்வோம். அதோடு பச்சை மிளகாய், கருவேப்பிலை மற்றும் இந்த காய்ந்த மிளகாய், செத்தல் மிளகாயையும் கட் பண்ணி வைத்திருக்கின்றோம். அதையும் சேர்த்து கொள்வோம். அதோடு நாங்கள் எடுத்து வைத்திருந்த அந்த வெள்ளைப்பூடையும் சிறிதாக அரிந்து சேர்த்திருக்கின்றோம். பெருஞ்சீரகம் மற்றும் உப்பு, தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நாங்கள் இதை பிசைந்து கொள்வோம். இதிலே நாங்கள் ஏற்கனவே வேறாக எடுத்து வச்சிருந்த அந்த கடலை பருப்பையும் கலந்திருக்கின்றோம். இது எல்லாத்தையும் கலந்து நன்றாக நாங்கள் மிக்ஸ் பண்ண வேண்டும், நன்றாக குழைத்தெடுக்க வேண்டும். இப்படி ஒரு பதத்திலே குழைத்தெடுக்க வேண்டும். குழைத்தெடுத்து விட்டு சிறு உருண்டைகளாக்கி, அதாவது உங்களுக்கு தெரியும் வடைக்கு ஒரு வடையின் அளவு எப்படி இருக்கும் என்று, இந்த அளவு சிறிதாக எடுத்து நன்றாக உருட்டி விட்டு உள்ளங்கையிலே வைத்து மெல்ல ஒரு அமர்த்தி எடுக்க வேண்டும். ஒரு ப்ரெஸ் செய்து எடுத்தால் போதுமானதாக இருக்கும். இவ்வாறு ஒரு அந்த வடை உருவத்திலே வந்திருக்கும். அதை நாங்கள் இப்பொழுது நல்லாக கொதிக்கின்ற எண்ணெயிலே போட்டு பொரித்தெடுக்கலாம். எண்ணெய் நன்றாக கொதித்திருக்க வேண்டும். நல்ல ஹை ஃப்ளேமில் வச்சு சூடாக்கி விட்டு பிறகு நீங்கள் அந்த ஃப்ளேமை குறைத்து மீடியம் லெவலிலே வைத்து கொள்ளலாம். நன்றாக எண்ணெய் சூடாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த வடை நன்றாக பொரிந்து வரும். இந்த வடை பொரித்தெடுக்கும் பொழுது சிறிய ஒரு கருப்பு கலர் தெரிகிற மாதிரி இருக்கும். ஏனென்றால் இந்த வாழைப்பூவினுடைய கலர் தான் அது. அதில் ஒன்றும் இல்லை. நாங்கள் அதை பொரித்தெடுத்தால் நல்ல மொறுமொன்று நல்ல ருசியாக இருக்கும். பாருங்கள், இவ்வாறு எங்களுடைய அந்த வடைகள் பொரிந்து கொண்டிருக்கின்றது நன்றாக. இதை நாங்கள் இப்பொழுது இறக்கி எடுக்கலாம். நன்றாக பொரிந்து விட்டது. அவ்வாறு எல்லா வடைகளையும் நாங்கள் பொரித்து இறக்கி எடுத்துக்கொள்ளலாம். இப்பொழுது எங்களது வடை எல்லாம் பொரித்து எடுத்தாகிவிட்டது. சுவையான வாழைப்பூ வடை தயாராகிவிட்டது. இதை நீங்கள் சட்னியோடு சேர்த்து சாப்பிடலாம், இல்லை என்றால் சும்மாவே சாப்பிடலாம். ஏனென்றால் அதிலே வெங்காயம் மிளகாய் எல்லாம் கலந்திருப்பதால் நல்ல ருசியாக இருக்கும். நண்பர்களே, இதை நீங்களும் வீட்டிலே செய்து பாருங்கள். செய்து பார்த்துவிட்டு உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸிலே பதியுங்கள். இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரை எங்களது எம்மிக்குட்டி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.